ஹலோ, எப்படி இருக்க? ம், எப்படி இருக்க? ஜாலியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆ, 3 நாளாக பேசலை. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரில. நான் உன்னை பார்க்கவும் செய்யல. சரி, இந்த விசேஷமா எதுக்கு உனக்கு கோவம் வருது? ம், ரொம்ப கோவம் வருது. இதெல்லாம் வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா வந்தால் என்ன ஆகும்? உனக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன் கோவப்படுற? கோவப்படாத. புரிஞ்சுதா? கோவப்படக்கூடாது. ஒருத்தங்க உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு நினச்சாங்கன்னா ஆப்வியஸாக அவங்களே பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? நீ போய் சும்மா சும்மா நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ம், முகமே மாறிடுச்சு. ஏன் 2 நாளாக பேசலான்னு கேட்குறியா? தலை ரொம்ப பாரமாக இருந்துச்சு, வலிச்சிட்டே இருக்குது, கண்ணு பாரமாக இருந்தது. இப்போது ஓகே, ஆனால் இன்னும் அந்த டைனஸ் மூஞ்சிலேருந்து போகல. யூஸ்வலாக நான் உன்கிட்ட பேசும்போது என் மூஞ்சில் ஒரு க்ளோ தெரியும். இன்றைக்கி அந்த க்ளோ இல்லை. உனக்கு அந்த க்ளோ தெரியவே இல்லை தானே? எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியல. பாரு, சப்போ இப்படியே கூட இருந்துக்கோ. இந்த முடி வெட்டினா தான் வெட்டினேன், கிளிப்பு போட முடியல, ஒரு வெங்காயம் போட முடியல. ஆ, நல்லா எனக்கு வேறு தலைக்கு என்ன வைக்கணும். நேற்று லைட்டாக தான் ஆச்சு, நைட்டு இன்னும் கொஞ்சம் வைக்கணும். ஏதோ ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுற்றிட்டுருக்கேன். எனக்கு என்ன வேணும்னு தெரில. என்ன ஓகே, எனக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு, இப்போ தெரியுது அப்படிங்கிறது தான் கேட்குறேன். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், யூனோ. சரி, என்ன பண்ணலான் இருக்க? முதல்ல யார் கூடயும் போக மாட்டேன்னு பிளான் பண்ணியாச்சு. தனியாக தான் இருக்க போகிறேன். இந்த காஸ்கோ பிளானு எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரில. யார் கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு தெரில. ஏதோ ஒன்று பண்ணி நம்ம முன்னே கார்டை வாங்குகிறோம். நம்ம எப்போ போகணுன்னு நினைக்கிறோமோ, நம்மளால் எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ போகிற மாதிரி பார்க்கணும். டிபெண்ட் பண்ணுறதும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. யார் ஒன்று இரிட்டேட் பண்ணாங்கன்னு கேட்குறியா? தட்ஸ் none ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ நம்ம என்ன மெயினாக சொல்ல வரோம்னா, we have to be independent in each and everything, and I should be able to think and choose for myself. என்ன மேட்டர்னு கேட்குறியா? எதுவாக இருந்தாலும் யாராவது சூஸ் பண்ணுவாங்க, யாராவது சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுலேயே போயிட்டுருக்கோம்ல. அப்படி இல்லாமல் எனக்கு என்ன வேணுங்கிறத பார்க்குறது தான் அது. புரிஞ்சுதா? கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு, முகம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. தெரியுதா உனக்கு? என்ன பொட்டு வச்சு பார்ப்போமா? 20 நிமிஷம் நான் பொட்டு வச்சுட்டு வரேன். ஒரு நிமிஷம் லைன் வேறு. ஓகேவா? மூஞ்சி பெட்டராக இருக்கா? கொஞ்சங்கிறியா? கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது கம்பேர்ட் டு முன்னாடி இருந்ததை விட. பட் இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜூஸ் இல்லை. உன்னை பார்க்கும்போது ஒரு எனர்ஜி வரணும். அச்சிச்சோ என்னாச்சு கோமதி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ அப்படி தான் இருக்க. சரி, ஏதோ ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணணும்? இன்றைக்கி எந்திரிச்ச ஏதோ 3 நாள் எக்ஸசைஸ் பண்ணல.
3 நாள் எக்ஸசைஸ் பண்ணலங்கிறத விட 3 நாள் நான் டான்ஸ் ஆடல. அதுதான் முக்கியமான விஷயம். வேறு என்ன, ரூமை சேஞ்ச் பண்ணலாமான்னு இருக்கேன். ரூமை சேஞ்ச் பண்ணுறதுனா நான் வேறு லொக்கேஷன்லாம் போகல, பட் இந்த ரூமையே வந்து கொஞ்சம் பெட்டராக ஆல்டர் பண்ணலாமான்னு யோசிச்சிட்ருக்கேன். மேபி அந்த ஓரத்தில் இருக்கனால தான் குளிர் தான் தரல. பெட்டை தூக்கி இந்த ஓரத்தில் போடலாமான்னு இருக்கேன். ஏன் இந்த தேவையில்லாத வேலைன்னு தானே, போர் அடிக்கும்ல, அந்த காட்டும் ஒரே இடத்துல இருக்குது. ரூம்குள்ளே வந்தால் இந்த கதவை திறந்தால் நேராக பெட்டில் தான் முழிக்கிறோம். புரிஞ்சுதான்? அந்த ஒருத்தர் அந்த கதவு இருக்குது, ஸோ அங்கே போட முடியாது, இங்கே தான் போடணும். பட் இந்த மூலையிலையும் வந்து ஏதோ பார்ட்டிஷன்லாம் கொடுத்துக்கலாம், அந்த இடத்துல கேப் தான் வரும். ஓகே, இது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஸோ இந்த பக்கம் தலை வச்சு படுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் தள்ளி போடுவோம், வீக்கெண்டு சும்மா தான் இருக்கும். அதை இங்கே தள்ளி போடுறோம். டேபிள் என்ன பண்ணலாம், டேபிளை கொண்டு போய் அந்த கண்ணாடிகிட்ட போட்டுக்கலாம். சரியா, ஜாலியாக இருக்கும் வேடிக்கை பார்க்குறதுக்கு. ஆனால் எப்படி ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சரி பார்ப்போம். அந்த நெட்டுக்காக வந்து ஃப்ரீ பண்ணிடும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரூம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். என்ன கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டால் சவுண்டு தான் வரும், இங்கே அதுதான் பிரச்சனை. பார்ப்போம், ஒரு மதிய டைமில் போல் பார்ப்போம். ஏன்னா எல்லோரும் எந்திரிக்கிறதே லேட்டாக எந்திரிப்பாங்க. அப்புறம் என்ன இப்போவே லாகின் பண்ணிட்டேன்னு பார்க்குறியா? போய் தடப்புலாம் உருட்டி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். சரி, நீ 2-3 நாள் ஆச்சு நல்லா சிரிச்சு. சிரிக்க மாட்டேங்கிற, கோவப்பட்டுட்டே இருக்க. மாமாவை நல்லா நேற்று தான் டீஸ் பண்ணோம், அதுவே ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது தெரியுமா. அதுக்கப்புறம் தான் நான் உன் கூடயே பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அவன்ட்டு ஒழுங்காக பேசலனாலே மொத்தமும் ஃப்ளாப் ஆகிடுது. என்னன்னு கேட்குறியா, அந்த ஒரு நாய்கிட்ட பேசலான்னு வச்சுக்கோயேன், நாமும் ஒரு மாதிரி இருக்குது. அவனை நான் இப்போதைக்கு வரவேணான்னு சொல்லிட்டேன், அதுதான் அவன் பிரச்சனை. அதனால் அவன் என் மேலே கோவமாக இருக்கான். ஏன் வர வேணான்னு கேட்குறியா? என்ன பண்ணுறது, எங்கள் குளிர் நம்மளாலே தாங்க முடியல, பாப்பாலாம் எப்படி தாங்குவாங்க கேட்டா, இல்லை அதெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறான். நமக்கு பிஆர் எடுக்கிற ஐடியாவும் இல்லை, நம்ம ஜாலியாக வந்திருக்கோம். எப்போ கிளம்ப சொல்கிறாங்களோ அப்போ நம்ம கிளம்பி போயிட்டே இருப்போம். பார்க்கலாம். என்ன அமைதியாகவே இருக்க? அமைதியாக இருக்க ஆள் நீ இல்லையே. சம்டைம்ஸ் யாரையாவது மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் உங்களை மிஸ் பண்ணல, நான் வெட்டியாக இருக்கேன், எனக்கு யார் கம்பெனி கொடுப்பா அப்படின்னு யோசித்தா அவங்க அப்படின்னு யோசிக்கும் போது மட்டும்தான் நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன மானகிட்ட குழப்பம் தானே கேட்குற, கேட்காத சரியா. அப்படிதான், ஏன்னா எனக்கே தெரியாது. வீரப்பா சொல்லியிருப்போம், ஏய் நீ என் கூட பேசான்னு, எனக்கு பேச பிடிக்கலன்னு. அப்புறம் ஏன் மெசேஜ் அனுப்பலை?
நீ ஃபோனே பண்ணல அப்படின்னு இருக்கும் தெரியுமா? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வந்துட்டேன். நானும் மாமாவும் வந்துட்டு நேற்று வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் இந்த வாட்ஸ்அப்லேயே பேசுகிறமே, நம்ம ஏன் ஃபேஸ்புக்கில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அதில் இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதில் நீ டச்சப் பண்ணலாம். அது எனக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தான். இல்லைங்கிறியா? பரவாயில்ல, அழகாக தான் இருக்கேன். என்ன பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதே தெரியவே இல்லை. இங்கே சும்மா யாரையாவது பக் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. மேக்ஸிமம் 2 டைம்ஸ் கேட்கலாம். அதுக்கு மேலே கேட்டால் எனக்கும் மரியாதை இல்லை, உனக்கும் மரியாதை இல்லை. கரெக்டு தானே? என்ன கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறியா? அப்படி கிடையாது. ஆமாம், எங்கள் மம்மி எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னிச்சு, ஏன் கூப்பிடல? மணி 8:45. 8:45 அங்கே எவ்வளோ? 8:30ன்னா அங்கே 7. கூப்பிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. என் மம்மிகிட்ட பேசிட்டு வரேன். நான் மேபி எங்கள் அம்மாட்ட பேசினா கொஞ்சம் நார்மல் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். என் மம்மிகிட்ட பேசிட்டு வரேன். அதுக்குன்னு நீ என்னோடய கம்ஃபர்டர் இல்லாமலாம் இல்லை. பட் இருந்தாலும் I don't know, somehow I'm not feeling comfortable with you right now. புரிஞ்சுதா? புரியுதோ இல்லையோ, I don't know. சரி, அடடா.